வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவில் பூத்த ரோஜாவின் மர்மம். இது ஒரு தொடர்கதை. முதல் 3 பாகங்களை கேட்டு பின் பாகம் 4 கேளுங்கள். பாகம் 4 பூமியின் குரலும் பாவத்தின் சுவடும். அரவிந்தின் மரணம் என்பது விபத்தல்ல என்ற நடுங்கும் உண்மையை பூங்கொடி சொன்னதும் அகிலாவின் உள்ளம் பதைக்கிறது. இப்போது அரண்மனையில் 3 ஆன்மாக்கள். தூய காதல், தவறான நட்பு, மறைந்த பாவம். இந்த இரவு மரண சதியின் முழு ரகசியமும் வெளிப்பட போகிறது. அகிலா கார்த்திக் என்ற ஆவியை சந்திக்க அரண்மனையின் 2ஆம் தளத்தில் இருக்கும் பழைய அறைக்கு செல்கிறாள். அங்கு பனிக்காற்று பரவுவதை உணர்கிறாள். மேலும் அங்கு மயான அமைதி நிலவியது. முந்தைய இரவு ஒன்றில் அவள் பார்த்தது போல் கார்த்திக்கின் உருவம் நிழல் போல் சுவரில் தோன்றுகிறது. கார்த்திக், நீ என் கதையை கேட்டு விட்டாயா அகிலா? நிஜமாகவே ஒருவனின் நிழலாக மட்டுமே வாழ வேண்டிய நிலை என் காதலுக்காக. இதை நான் விரும்பி ஏற்றேன். அகிலா, அரவிந்தின் மரணத்துக்கு நீங்க தான் காரணமா? பூங்குடி அம்மா அப்படிதான் சொல்றாங்க. உண்மைதான் என்ன? அவரு எப்படிதான் இறந்து போனாரு? இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உடனே சொல்லுங்க. கண்கள் கலங்க கார்த்திக் பதில் அளிக்கிறான். அவன் என் உயிர் தோழன்தான். ஆனா அவன் எனக்கு முன்னாடி அவளை காதலிச்சிட்டு இருந்தான். அது என்னால ஏத்துக்க முடியல. அப்போதுல இருந்தே என்னால அவன் நட்பையும் விட முடியாம என் காதலையும் விட்டு கொடுக்க முடியாம தவிச்ச தவி எனக்கு தான் தெரியும். எனக்கே தெரியாம ஒரு நோய் எனக்குள்ள பரவிட்டு இருந்துச்சு. அதுதான் அவன் மேல இருக்க வெறுப்பு. முன்பு வந்த அதே அறைதான். ஆனால் இன்றோ அதன் மேஜையில் இரத்தக்கரை படிந்தபடி பல காகிதங்கள் இருப்பதை அவள் பார்க்கிறாள். அதை எடுத்து படிக்கவும் செய்கிறாள். அதுவோ கார்த்திக் பூங்கொடிக்காக எழுதிய காதல் கவிதைகள். பூங்கொடி என் வரமா இல்ல அவனுடைய வரமா? இல்ல எங்க 2 பேர் நட்போட சாபமாவ? என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அவள் இல்லாமல் என்னால வாழ முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவளை யாருக்காகவும் எதற்காகவும் என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது. பூங்குடி எனக்கு சொந்தமானவ. அவ எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எனக்கு அரவிந்த். அவனுடைய நட்பு தான். என் வாழ்க்கையில பூங்குடி வந்ததற்கு முன்னாடியே அரவிந்த் எனக்கு தோழனா கிடைச்சிட்டான். ஆனா நாங்க 2 பேருமே அவளை காதலிக்கிறோம். கடைசியில என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. காதலில் மூவரா? பழி யார் மீது? இவ்வாறு நிழல் போல் சுவரில் தோன்றிய கார்த்திக்கின் ஆவி கண்ணீர் மல்க குற்ற உணர்வுடன் பேசினான். பூங்கொடி நம்ம இருவர்ல யார தேர்ந்தெடுத்தாலும் நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல அரவிந்த்? நம்ம 2 பேரையும் இந்த காதல் பிரிச்சிடுமா? முன்னாலதான் நானும் இறந்து போனேன். நான் வாழும்போதும் நிம்மதி இல்ல, இறந்த பின்னும் ஆவியாகி முக்தி கிடைக்காம இந்த அரண்மனையில் என் ஆவி கட்டுண்டு இருக்கிறது. இப்போது அரவிந்தின் ஆவியும் அங்கே தோன்றுகிறது. கார்த்தி, தவறு உன் மீதுதான் இருக்கிறது. நான் அவளை காதலிக்கிறேன் என்று தெரிந்தும் நீ அவள் மேல் காதல் கொண்டாய். தவறு உன்னிடம் இருந்தாலும் பிரிந்ததோ என் உயிர்தான். நிறைவேறாமல் போனது என் காதலும் தான். அன்று இரவு
அகிலாவின் காதில் பூங்கொடியின் குரலும் கேட்கிறது. அவள் வருவது போல் ஒரு அரவம் தோன்றியது. ஆனால் நிஜத்தில் பூங்கொடி அங்கு வரவில்லை. அரவிந்த், உன்னை தவிர்த்து என்னால வேற யாரையும் காதலிக்க முடியல. கார்த்தி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அரவிந்த தான் காதலிக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து. ஆனா அவன் காதல சொன்னப்போ என்னால ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்தேன். என்னைய நீ மன்னிக்காட்டையும் பரவாயில்ல. ஆனா இதுதான் உண்மை. நான் என் இதயத்தை அவன்கிட்ட தொலைச்சிட்டேன். எனக்கு ஏன் அரவிந்த் தான் முக்கியம். அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் இத்தனை நாள் என் உசுரை கையில பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயும் இறந்துட்ட, அவனும் இறந்து போயிட்டான். 2 பேரோட ஆவியும் என் வீட்டுல நான் உணர்ந்திருக்கேன். உண்மை வெளிப்படுகிறது. அகிலாவின் கண்களில் இருவரின் மரணம். அதற்கான காரணம் என்ன? ஒருவர் வாழும்போதே நிறைவேறாத ஆசையும் காதலும் கொண்டு உயிரை கையில் பிடித்து வாழ்கிறார்கள். இதில் என்ன ரகசியம்? அவர்கள் காதல் பிரிவதற்கு என்ன காரணம்? அவர்கள் மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மம்தான் என்ன? எப்படி எங்கு பார்த்தாலும் குருதி கரை படிந்து பொருட்கள் நிறைந்து இருக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. அகிலா தயக்கம் மனதில் ஒரு தீரா வலியுடன் பேசுகிறாள். அரவிந்துக்கும் கார்த்திக்கும் அவங்க ஆத்மாக்கு சாந்தி வேணும். அப்போ அவங்களுக்கு அவங்க மரணத்தோட ரகசியம் தெரிஞ்சாகணும். நான் எழுத ஆரம்பிச்ச கதையும் இவங்களோட மர்மத்தை கண்டுபிடிச்சாதான் எழுதி முடிக்க முடியும். நான் யாரோட உண்மையை தான் கண்டுபிடிப்பேன்? இந்த மர்மத்துக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க உண்மைதான் என்ன? நான் எந்த ஆத்மாவன்னு பாக்குறது? ஐயோ. இப்போது அரண்மனையில் வெளியே இருந்த அந்த பராமரிக்கப்படாத பூங்காவில் அந்நியமான ஒரு உருவம் தோன்றுகிறது. மீண்டும் ஒரு ஆவியா? அகிலா அங்கு போட்டிருந்த கல் மேடைக்கு அடியில் இரத்தம் படிந்த ஒரு மணியை கேட்கிறாள். இன்னும் யார்தான் இருக்கிறார்? புத்தம் புது திருப்பமா இந்த கதையில்? 3 ஆன்மாக்கள் போதுமானது அல்ல. பூங்கொடி, கார்த்திக், அரவிந்த் இவர்களின் காதலும் குற்றமும் விட தற்போது அரண்மனையில் 3 இல்லை 4வது ஆத்மா இருக்கிறது என்று அகிலா உணர்கிறாள். அடுத்த பாகத்தில் உள்ளத்தில் மிகவும் உறைந்த சங்கடமும் புதிய உயிர் தேடும் உண்மை வழியும் இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. யார் அந்த 4வது ஆத்மா? யார்தான் முக்தி அடைய போகிறாள்? உண்மையான காதலுக்காக உயிர் தியாகம் செய்த ஆத்மாக்களுக்கு இடையே யுத்தம் துவங்குகிறது. மர்மம் தொடரும். நன்றி.